என்ன சிவா, நான் வச்சிருக்கிற சஸ்பென்ஸ் என்னன்னு யோசிச்சு உனக்கு போதையே தெளிஞ்சிருச்சு போலயே. ஆமா, என்ன உனக்கு திடீர்னு இந்த பழக்கம்? சரக்கு அடிக்கிற அளவுக்கு உனக்கு அப்படி என்ன நடந்துச்சு? மாம்ச, நீங்க வேற. நான் சரக்குலாம் அடிக்கல. என்ன? அந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்குள்ள என்னென்னமோ நடக்குது. சரி, நீங்க அதெல்லாம் விடுங்க. முதல்ல நீங்க என்ன பண்ண போறீங்க அத சொல்லுங்க. எனக்கு ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கு. ஆமா, ஏதோ மாசான பிளான்னு சொல்றீங்க, அதுக்கு நாம போக வேண்டாம்னு சொல்றீங்க. முக்கியமா இது என்ன பிளான்னு கேட்டா சொல்லாம குட்டி போட்ட பூனை மாதிரி இப்படி குறுக்கு நெடுக்குமா நடந்துட்டே இருக்கீங்க. சிவா, கொஞ்சம் பொறு. என்ன அவசரம்? எப்படி இருந்தாலும் உனக்கு தெரியதானே போகுது. அது சரி. இதோ போன் வந்துருச்சு பாரு. ஹலோ, சொல்லுடா. மச்சான், நீ சொன்ன மாதிரியே பொண்ணை தூக்கிட்டேன். சூப்பர்ரா. ஆமா, இப்ப எங்க இருக்கீங்க? ரெசார்ட்டுக்கு வெளியில ரைட் சைடுல தான் இருக்கும். இப்ப நீ வந்தீனா கரெக்டா இருக்கும். ரொம்ப டைம் ஆக்கிடாதடா, சீக்கிரம் வாடா மச்சான். நான் உடனே வர மச்சான். சரி. என்ன மேட்ரு? யார் போன்ல? என் ஃப்ரெண்டு தான் சிவா. பிளான பக்காவா முடிச்சிட்டானுங்க. இப்ப நாங்க போனோம்னு வச்சுக்க கரெக்டா இருக்கும். யோ, முதல்ல என்ன பிளான் சொல்லுங்க. இங்க பாருங்க, ஏதாச்சும் பிரச்சனையாச்சுன்னா என்னால எதுவும் பண்ண முடியாது, பாத்துக்கோங்க. சரி, டென்ஷன் ஆகாத, சொல்றேன். ஒண்ணு இல்ல சிவா, உன் அக்கா அயலி கூட தூங்கிக்கிட்டு இருந்தால, அவளை நானே என் ஃப்ரெண்ட்ஸ விட்டு கிட்னாப் பண்ண சொல்லிட்டேன். எப்படி? யோ மாம்சு, என்னையா சொல்ற நீ? அதை வச்சு என்ன பண்ண போற? மாஸ் காட்ட போறேன் சிவா, மாஸ் காட்ட போறேன். என்ன புரியலையா உனக்கு? இப்ப நான் போய் உங்க அக்காவை காப்பாத்துற மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ நானே அடிச்சு துரத்துற மாதிரி ஆக்ட் பண்ண போறேன். போதும். ஆனா உங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் நான் தான் அவளை காப்பாத்தினதா நினைப்பா. எப்படி? அப்புறம் என்ன? நமக்காக உயிரை பத்தி கூட கொஞ்சம் கூட யோசிக்காம இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்திருக்காரே, இவரை போய் நம்ம தப்பா நினைச்சிட்டோமேன்னு உன் அக்காவுக்கு என் மேல ஒரு சாஃப்ட் கார்னர் வரும். இப்போதைக்கு எனக்கு அது போதும்ல. என்ன சொல்ற? இதான் உங்க பிளானா? நான் கூட இது பெரிய பிளானோன்னு நினைச்சிட்டேன். என்ன சிவா இப்படி அசால்ட்டா சொல்ற? இத நான் எவ்வளவு நேரம் யோசிச்சேன் தெரியுமா? இதெல்லாம் ரொம்ப பழைய ஐடியா. இதெல்லாம் தாத்தா காலத்து ஐடியா. இதெல்லாம் இப்ப ஒர்க் அவுட் ஆகாது மாம்ச. இன்னும் கோவம் தான் மாம்சு வரும்.